அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தீபன்றதுனால நேத்தியை முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டேன். இன்றைக்கி பூஜை அகல் விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். பாப்பா அழகாக தொடச்சி போட்டு எல்லாமே வச்சுட்டாங்க. முதல் நாள் தீபம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க படைப்பேன். அதுவும் சாயந்தர டைமில் தான் படைப்பேன். சாதம், சாம்பார், பொரியல், ரசம் வச்சு படைச்சிடுவேன். மறுநாள் தான் வடை பாயசத்தோடு செய்வோமே. அப்படியே நான் மதியம் ஒரு 3 மணி போல் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படைக்கிறதுக்கு. பாப்பா அகல் விளக்குக்கு போட்டு எல்லாமே வச்சுட்டு எண்ணெய் திரி எல்லாமே ஊற்றி ரெடியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் என்ன ஆச்சுன்னா ஒரு 5 மணிக்கு போலாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பிடிச்சிச்சு. அண்ணாமலையார் இது என்ன இது சோதனை அப்படின்னு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு அந்த தீபம் ஏற்றுறப்ப அந்த மழை கப்புன்னு விட்டுருச்சுங்க. நாங்கள் டிவி பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே அங்கே மலையில் உச்சியில் தீபம் ஏற்றுனதும் நம்ம வாசலில் தீபம் ஏற்றி பூஜை ரூமுக்கு வழிபட்டோங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம ஒரு வீட்டில் தீபம் பார்க்குறதே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா திருவண்ணாமலையே கோலாகலமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த டைம் கண்டிப்பாக போய் தீபம் ஏற்றும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட எல்லாமே சொல்லி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். நமக்கு தீபமே தெரியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த தருணத்தில் அண்ணாமலையார் எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருங்க. அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது தீபம். நீங்களும் பாருங்களேன்.